ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனிமி தமிழன். ஸோ இந்த வந்து நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 8 பார்க்க போகிறோம். ஸோ யார் நம்ம சேனல் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா போன எபிசோட் எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கடைசி சீன் வந்து பார்த்திங்கன்னா மூசான் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாரு யுபியாசிக்கே வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறக்கு. ஸோ அங்கேருந்து எதை ஸ்டார்ட் பண்ணி டைட்டில் கார்டை வந்து போடுறாங்க. ஸோ மூசானும் வந்து உபியாசிக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போ வந்து உபியாசிக்கு வந்து அமேனே கிட்ட வந்து மூசான் பார்க்க எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அமேனேவும் வந்து மூசான் வந்து பார்க்க வந்து ஒரு ப்ளம் கலர் ஐ வச்சு கூடவே வந்து ஒரு மிட்-30s இருக்க ஒரு மேனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உபியாசிக்கிட்ட சொல்லுவான். உபியாசிக்கே பார்த்த மூசான் வந்து இவ்வளோ கேவலமான நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். கூடவே வந்து உபியாசிக்கு வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் ஃபேமிலியை வந்து நீ ஹேட் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் 1000 வருஷமாக நான் போட்ட எல்லா பிளான்லையும் வந்து இன்க்ளூட் பண்ணி தேவையில்லாமல் வந்து தொலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்லுவான். அப்போ தான் உபியாசிக்கு வந்து ஒன்று மூசான்ட்ட சொல்கிறாரு, நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே செத்துடுவேன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொன்னார், ஆனால் நான் இன்னுமே வந்து உயிரோட தான் இருக்கேன். அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா உன்னை டிஃபீட் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து உனக்கு தெரியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மூசான் கிட்ட வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து உபியாசிக்கு சொல்கிறாரு. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூசானும் மாஸ்டர் உபியாசிக்கு வந்து பிளட் ரிலேட்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். என்னதான் மூசான் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருந்தாலுமே வந்து 2 பேருமே வந்து உபியாசிக்கு ஃபேமிலி வழியாக தான் வந்திருப்பாங்க. இந்த நியூஸை கேட்ட மூசானுக்கு வந்து பெரிய ரியாக்ஷன் இல்லை. ஸோ இதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெனாவெட்டதாக வந்து மூசான் வந்து உபியாசிக்கை பார்த்து கேட்குறான். கூடவே உபியாசிக்கு உண்மையை சத்தியமே சொல்கிறாரு. ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, உன்ன மாதிரி ஒரு டீமன் வந்து பிறந்தனால எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு கேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் யாருமே வந்து 30 வயசை தாண்டினதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் பாஸ்டில் வந்து உபியாசிக்கியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த கேர்ஸ்னால. இதை பற்றி அவங்க ப்ரீஸ்ட் கிட்ட கேட்கும்போதுமே வந்து ப்ரீஸ்ட் என்ன சொன்னார்னா, உங்கள் ஃபேமிலி ட்ரீயில் வந்து ஒரு டீமன் உண்டாயிருக்கு, அதை கொண்டாதான் வந்து இந்த கேர்ஸ் உங்களை விட்டு போகும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உபியாசிக்கியோட ஃபேமிலிக்கு வந்த சாபத்தை பற்றி வந்து உபியாசிக்கு சொல்லும்போது அதுக்கு மூசான் என்ன சொன்னான்னா, உன்னோட நோய் வந்து உன் தலைவலிக்கு ஏறிடுச்சு போல, இதெல்லாம் வந்து நான் நம்புற மாதிரிலாம் இல்லை, ஸோ அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு மூசான் வந்து சொல்லுவான். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் 1000 வருஷமாக வாழ்ந்திருக்கேன். ஸோ இந்த 1000 வருஷத்தில் வந்து நான் ஏகப்பட்ட பேர்த்த கொண்டிருக்கேன். ஸோ அது மாதிரி இருந்தால் நான் நேரத்துக்கு இறந்து போயிருக்கணும் நீ சொல்கிற கணக்குப்படி பார்த்தா. ஆனால் இப்போ வரைக்கும் நான் உயிரோட தான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த 1000 வருஷத்தில் வந்து நான் எந்த கடவுளையும் பார்க்கல, எந்த புத்தரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்லுவான். அப்போ உபியாசிக்கு என்ன சொல்கிறான்னா, உனக்கும் எனக்கு ஐடியாலஜி வந்து வேறு இருக்கலாம், ஆனால் இப்போ வந்து உன்னை ட்ரீம் தான் என்ன, இவ்வளோ வருஷமாக வந்து நீ எந்த குறிக்கோளை வச்சு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூசான் கிட்ட வந்து பார்த்தோன்னா உபியாசிக்கு கேட்பான். ஸோ அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி மூசான் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். என்னன்னு பார்த்தா அங்கே வந்து உபியாசிக்கோட 2 பொண்ணுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பால் வச்சு கேட்ச் அண்ட் கேட்ச் விளாண்டுருப்பாங்க பாட்டு பாடிட்டு. அப்போ தான் வந்து மூசானுக்கு வந்து லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய மேன்ஷனில் வந்து வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. உபியாசிக்கு அவரோட ஒய்ஃபு கூட வந்து அவங்களோட 2 பொண்ணுங்க தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை. எந்த விதமான கார்டு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஹஷிரா யாருமே இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா மூசானுக்கு வந்து லைட்டாக டவுட் வர வைக்குது. அப்போ உபியாசிக்கு என்ன சொல்லுவானா, உன்னோட ட்ரீம் வந்து கடைசி வரைக்கும் சாகாமல் இம்மோர்ட்டலாக இருக்கணும் அதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ மூசான் என்ன சொல்லுவானா, நீ வந்து நெஸ்கோ வந்து சேஃபான இடத்துல வச்சுட்டு இருக்கதா சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க, கூட சீக்கிரம் வந்து அவளையும் வந்து நான் கண்டுபிடிச்சி கேப்சர் பண்ணி கடைசியில் வந்து சன்னை ஓவர் கம் பண்ணிட்டேன்னா என்னோட இம்மோர்டாலிட்டியை வந்து யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மூசான் வந்து ரொம்ப கோவமாக சொல்லுவான். ஸோ இப்படி பேசிட்டு வந்த மூசான் வந்து உபியாசிக்கு கிட்டவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்றுவான் கொல்றதுக்காக. அப்போ உபியாசிக்கு என்ன சொல்லுவானா, நீ எட்டர்னிட்டிங்கிற கான்செப்டை வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, பீப்புளோட ஃபீலிங்ஸ் தான் வந்து எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலாசபிக்கலாக வந்து ஒரு தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா உபியாசிக்கு வந்து பேசுவார். ஸோ அப்படி சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்லுவார்னா, ஒன்றை மாதிரி ஒரு மான்ஸ்டரால் வந்து யாருமே வந்து மன்னிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆள் வந்து பார்த்தோன்னா எட்டர்னிட்டியாகவும் இருக்க முடியாது, இம்மார்டாலிட்டியாகவும் இருக்க முடியாது, உன்னோட பிளான் வந்து கடைசி வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து புலியோட வாழை மிதிச்சிட்ட, கூடவே வந்து டிராகனை வந்து பார்த்தீங்கன்னா சீண்டியை பார்த்துட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ஒன்றும் சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா அசிராசியும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக காமிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மாஸ்டர் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து இப்போ என்ன கொல்றதுனால வந்து டீமன் ஸ்லேயரே வந்து அழிச்சதை நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் இல்லை, நான் வந்து டீமன் ஸ்லேயரில் வந்து ஒரு பாட்டாகவே இல்லை, நான் என்னை கொல்றது வந்து வேஸ்ட்டு தான். ஆனால் இதே ஓன் கேஸில் வந்து நீ வந்து செத்துட்டீங்கன்னா வந்து மொத்த டீமனுமே வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோடனே வந்து மூசானுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே கோவம் வந்துடும். இதெல்லாம் கேட்டு ரொம்ப டென்ஷனான மூசான் வந்து உபியாசிக்கு கொல்ல வந்து கிட்ட வருவான். அப்போ உபியாசிக்கு என்ன சொல்லுவானா, இவ்வளோ வருஷமாக உன்ட்ட சொல்லணும்னு நினச்சதை வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து காது கொடுத்து கேட்டதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ மூசான் வந்து உபியாசிக்கு ரொம்ப சோகமாக சொல்லுவான். ஸோ அப்படியே மூசான் வந்து உபியாசிக்கு கொல்ற மாதிரி கிட்ட காமிப்பாங்க. கரெக்டான சீனை கட் பண்ணி எல்லா க்ரோவும் வந்து
பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே வரும், எமர்ஜென்சி என்னன்னு பார்த்தா எல்லா அஷ்ராஸ்க்குமே வந்து உபியாசிக்கி மேன்ஷனில் வந்து அட்டாக் நடந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. எல்லா அஷ்ராஸுமே வந்து மாஸ்டருக்கு ஏதாச்சும் ஆபத்தான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து டென்ஷனாக வந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதே இடத்துல தான் அந்த சீனை கட் பண்ணி பாஸ்ட்டாக தான் காமிக்கிறாங்க. அப்போ சனமே வந்து ஏன் வந்து மாஸ்டர் உபியாசிக்கு வந்து எந்த விதமான கார்டு அஷ்ராஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு கியோமே என்ன சொல்லுவார்னா, அஷ்ராஸ் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஆள், அதாவது உபியாசிக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து அவரோட தனி சுயநலத்துக்காக வந்து யாருமே வந்து ப்ரொடெக்ஷனாக கார்டாக வந்து இருக்க வேணான்னு வந்து நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவார். அந்த சீனை கட் பண்ணி இங்கே தான் காமிக்கிறாங்க. எல்லா அஷ்ராஸுமே வந்து கிட்டத்தட்ட வந்து மேன்ஷன் வந்து நெருங்கிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. அந்த மேன்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாம் பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு செதறுது. ஸோ மூசான் வந்து உபியாசிக்கே கொள்றதுக்கு முன்னாடியே. ஸோ இந்த பாம் பிளாஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து அனிமேஷனில் வந்து அனிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்விஸ்டான பாம் பிளாஸ்ட்னால மூசானாலே வந்து சீக்கிரமாக வந்து வெளில வர முடியல. ஸோ மாஸ்டரோட ஃபேமிலி வந்து அதே இடத்துல வந்து இறந்துடுறாங்க அந்த பிளாஸ்ட்டில். இந்த பாம் பிளாஸ்ட்டை வந்து எல்லா அஸ்ட்ராஸுமே வந்து ஷாக்கோட பார்க்குறாங்க. டான்ஜிரோக்குமே வந்து ஒரு பிளட் அண்ட் ஃப்ளஷ் கலந்த ஒரு ஸ்மெல் வந்து அந்த நெருப்புலேருந்து வருதுங்கிறத அவன் வந்து நோட் பண்ணுறான். ஸோ அப்போ தான் வந்து மூசான் காமிக்கிறாங்க. மூசான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செத்துட்டான். ஸோ நமக்கு தான் தெரியும் மூசான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் பவர் வந்து அதிகமாகவே இருக்குது ஒரு டீமனாக இருக்கனால. ஸோ அதனால் வந்து அவன் வேகமாகவே வந்து எல்லா பார்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேட் பண்ணிருக்கான். அப்போ மூசான் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி நான் உபியாசிக்கை வந்து ரொம்ப தப்பாகவே கணக்கு போட்டேன். ஸோ என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக வந்து அவன் மொத்த ஃபேமிலியுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து நான் வந்து தப்பாகவே நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகவே இருப்பான். ஸோ வந்து அவன் ரீஜெனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்லோவாகவே நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து மூசான் வந்து இல்லை நான் பதட்டப்பட்டேன்னா வந்து ரீஜெனரேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும்னு சொல்லிட்டு காம் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணிடுறான். அப்போ வந்து மூசானை சுற்றி வந்து ஒரு பிளட் டீமன் ஆர்ட்னால ஒரு ஃப்ளஷும் பிளட்டும் கலந்த ஒரு பால் போன ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நிறையானா வந்து வெடிச்சு மூசானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைன்குள்ளே வந்து சிக்க வச்சிருது. ஸோ இந்த ஸ்பைன்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ டீப்பாக போயிருக்குன்னா உள்ளே போய் சின்ன சின்ன பிரான்ச்சாக பிரிஞ்சு ஒரு இன்ச் விடாமல் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா குத்தி எடுத்துருது மூசானை. அப்போ மூசான் வந்து இந்த ஸ்பைன்லேருந்து வெளில வர முடியல. சரி எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்சர்வ் பண்ணும்போது வந்து ஒரு பிளட் டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணி டமாயாவை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பா. ஸோ டமாயாவோட பாதி கை வந்து பார்த்திங்கன்னா மூசான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். மூசானுக்கும் தெரிஞ்சது டமாயோட பிளட் டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணி தான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து மூசான் கிட்ட வந்து டமாயா வந்தாங்கிறத. கூடவே வந்து டமையா என்ன சொல்லுவானா, என்னோட பாதி கையை வந்து இப்போ நீ அப்சர்வ் பண்ணிடல, அதில் என்ன இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ டமையா என்ன சொல்கிறான்னா, அந்த கையில் வந்து ஒரு மருந்து இருக்குது. ஸோ அந்த மருந்து மூலிமா வந்து டீமன்ஸை வந்து ஹியூமனாக மாற்ற முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாள். ஸோ அப்போ மூசானும் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது டமையா வந்து இல்லை நான் இங்கே வந்ததுலேருந்து நான் நிறையா ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து அந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், கூடிய சீக்கிரம் வந்து நீ மனுஷனாக மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மூசானை வந்து பயப்படுத்திட்டு இருப்பா. அப்போ மூசான் வந்து வேணுட்டே வந்து டமையாவோட பாஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வர ஆரம்பிச்சிடா. நீ டீமனாக மாறினதுலேருந்து உன்னோட ஹஸ்பண்டு உன்னோட பிள்ளைங்கன்னு சொல்லி எத்தனை மக்களை வந்து சாப்பிட்டேன், அதோட சாபத்துக்கு வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் மூசான். சரி நான் பண்ண தப்புக்கு எல்லாமே சேர்த்து இப்போ ஒன்னையும் சேர்த்து சாகடிச்சு நானும் இதே இடத்துல வந்து செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டமையா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கியோமைன்னு சொல்லிட்டு கத்துவா. அப்போ தான் வந்து ஒரு சூப்பரான சீன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ கியோமை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஒரு வேறு லெவலான ஒரு என்ட்ரி சீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. ஸோ வந்த வேகத்தில் வந்து அவரோட ஸ்டோன் பிரீத்திங் யூஸ் பண்ணி மூசானோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து கட் பண்ணிடுவார். ஸோ அந்த சீன் அங்கேயே கட் பண்ணி பாஸ்ட்டில் தான் காமிக்கிறாங்க. ஸோ பாஸ்ட்டில் வந்து கியோமை வந்து மாஸ்டரை மீட் பண்ணும்போது மாஸ்டருக்கு 14 வயசு, கியோமைக்கு வந்து 18 வயசு. அப்போ மாஸ்டர் வந்து கியோமைக்கு வந்து ஆறுதலாக வந்து நீ எந்த தப்பு செய்யலைன்னு சொல்லும்போது கியோமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ இதனால தான் வந்து மாஸ்டருக்கும் கியோமைக்குமே வந்து ஒரு பெரிய பாண்டு இருக்கும். ஸோ அப்போ மாஸ்டர் வந்து அவர் கடைசி நாட்களில் என்ன சொல்லுவார்னா, நீ 5 நாளில் வந்து மூசான் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது கியோமைக்கும் வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்பாரு. அதுக்கு மாஸ்டர் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது கியோமைக்கு புரிய வருது. பொதுவாக உபியாசிக்கு ஃபேமிலினால் வந்து ஃப்யூச்சரை வந்து லைட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்கிறத வந்து சொல்கிறாரு. கூடவே மாஸ்டர் உபியாசிக்கு என்ன சொல்கிறான்னா, ஸோ மூசான் வந்து இந்த 5 நாளில் எப்போ வேணால் வரலாம். ஸோ அதனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும், நீங்கள் வந்து என்ன ஒரு ட்ராப்பை யூஸ் பண்ணி வந்து மூசானை பிடிங்க. ஸோ அதுக்கு வந்து மற்ற அஷ்ராஸ் வந்து சரி சொல்ல மாட்டாங்க, அதனால தான் ஓன்ட்ட மட்டும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை வந்து நீ யார்ட்டையுமே சொல்லாதுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து முன்னாடியே வந்து இதை பிளான் பண்ணி தான் வச்சுருப்பாரு. அப்புறம் தான் இங்கே காமிக்கிறாங்க, மூசானோட தலையே வெட்டினாலும் வந்து மூசான் வந்து வித்தின் அ செகண்டில் வந்து மொத்த பிரெயின் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்த்தோன்னா ரீஜெனரேட் பண்ணிடுறான். அப்போ மறுபடியும் பாஸ்ட்டில் வந்து மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா, ஒன்று மூசானை வந்து தலையை வெட்டினா வந்து சாகணும், இல்லைனா வந்து ஒரே வழி சன்லைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சீனை கட் பண்ணி எதை காமிக்கிறாங்க, மூசானோட ஹெட்டை வந்து அவன் ஃபுல்லாக வந்து ரீஜெனரேட் பண்ணதுக்கப்புறமா கியோமையை நோக்கி அவனோட பிளட் டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறமா கியோமை வந்து அவனோட ஸ்டோன் பிரீத்திங் யூஸ் பண்ணி அந்த அட்டாக் எல்லாமே வந்து பிளாக் பண்ணுறாரு. ஸோ கூடவே வந்து 2 பேத்துக்குமே வந்து ஒரு பெரிய சண்டை நடக்குது.
ஸோ அப்படி அங்கே கியோமைக்கும் மூசானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது சனமியும் வந்து ஒரு வழியாக வந்துடுறான். ஸோ வந்த சனமிக்கும் தெரிஞ்சு போச்சு அங்கே இருக்கிறது மூசான்னு. ஸோ மூசானை நோக்கி வேகமாக வந்து சனமி வந்து ஓடி வரான். சனமியோட சேர்த்து எல்லா அசுராஸுமே வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்போ தான் எல்லாருமே பார்க்குறாங்க முறையாக மூசானை. ஸோ மூசானை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்பவே டென்ஷன் ஆக கூட கியோமை என்ன சொல்கிறாருன்னா, மூசானை சாகடிக்க ஒரே வழிதான் இருக்குது, சன்லைட் தான். அவனோட ஹெட்டை கட் பண்ணாலுமே வந்து அவன் சாக மாட்டாங்கிறத சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு டேஞ்சரும் வந்து வேகமாக வந்துடுறான். ஸோ வந்த டேஞ்சரும் வந்து பார்த்துனா அங்கே இருக்கிறது மூசான்னு. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவங்களோட ப்ரீதிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி வேகமாக வந்து மூசான் நோக்கி ஓடி வராங்க. ஸோ அப்படி எல்லாருமே மூசானை வந்து கரெக்டாக அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் இருக்கல சூப்பரான ஒரு ட்விஸ்டான சீனை காமிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக நக்கிமேயோட பவர் யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து இன்ஃபினிட்டி கேசலுக்குள்ளே வந்து விழுந்துருவாங்க. ஸோ இது இருக்கல சூப்பரான சீனாக இருக்கும். இன்ஃபினிட் கேசலுக்குள்ளே வந்து வெறும் அங்கே இருந்த ஹஷிராஸோ டேஞ்சரோ மட்டுமே வந்து உழுகலை, கூடவே வந்து யாரெல்லாம் வந்து நக்கிமேயோட ஐபால்ஸால் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்காங்களோ எல்லாருமே வந்து அந்த இன்ஃபினிட் கேசலுக்குள்ளே வந்து விழுந்துடுறாங்க. இதுக்கு முந்தின எபிசோட்ஸ்லேயே வந்து நக்கிமே வந்து அவரோட ஐபால்ஸை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா டீமன் ஸ்லேயர் காப்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த இன்ஃபினிட் கேசலுக்குள்ளே எல்லா டீமன் ஸ்லேயர் காப்ஸ் மெம்பர்ஸுமே வந்து விழுந்துருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த இன்ஃபினிட் கேசலில் வந்து ஜெனிச்சுவை காமிக்கிறாங்க. ஸோ ஜெனிச்சு வந்து பழைய மாதிரி இல்லாமல் வந்து இப்போ ரொம்பவே வந்து சீரியஸாகவே இருக்கிறான். என்ன ரீசன்னு தெரியல. ஸோ எல்லா டீமன் ஸ்லேயர் காப்ஸ் மெம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அப்போ டேஞ்சர் ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி ஒரு பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நின்றுவான். அப்போ வந்து மூசான் வந்து டேஞ்சர் கிட்ட என்ன சொல்லுவான்னா, இன்னைக்கு நைட்டு முடிகிறதுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே நான் வந்து கொன்னுருவேன்னு சொல்லிட்டு மூசான் ரொம்ப கோவமாக சொல்லுவான். அப்போ டேஞ்சரோ வந்து உன்னை கண்டிப்பாக நான் டிஃபீட் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுவான். அப்போ மூசான் வந்து உன்னால் முடிஞ்சா என்னை கொல்லுன்னு சொல்லிட்டு மூசானும் கத்துவான். ஸோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 8 முடியுது. கூடவே இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து என் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் வந்து வேறு என்னென்ன அனிமி கண்டென்ட்ஸ் போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் மெம்பர்ஷிப் வந்து நம்ம சேனலில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.